ஜிவி சாரா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். முந்தின வீடியோல நான் கர்மம் டு தர்மம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். இது தெரிஞ்சாதான் நம்மளுடைய ராசி அமைப்பை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு கர்மத்தை வாங்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ கர்மம் அப்படிங்கிறது வாழ்க்கையில அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அனுபவத்துக்கு நம்ம கொடுக்குற பதில் தான் கர்மம் டு தர்மம் அப்படிங்கிறது. அப்போ கோயில்ல நம்ம தரிசனம் பண்றோம், நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம சேவை பண்றோம், நம்ம உண்மையா இருக்கோம், கருணையா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வரும்பொழுது தான் கர்மம் மெது மெதுவா தான் தர்மமா மலர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. முழுசா உடனே தர்மமா மாறும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த கர்மம் எப்படி ஒவ்வொரு ராசினருக்கும் தர்மமா மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கை கொடுக்கிற பாடத்தை தர்மம் அந்த பாடத்துக்கு என்னென்ன பதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கொடுக்கணும். அவங்க ஏன் அந்தந்த கிரக நிலைகளை வாங்கிட்டு எதை சரி செய்ய வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ மேஷ ராசி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கர்மம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் அவசரம். ஏன்னா அது செவ்வாய் எல்லாத்துலேயும் அவசரப்படும், கோவப்படும், நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், நான் தான் முதல்ல எல்லாம் பண்ணுவேங்கிற மனநிலைமைகள், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிற மனநிலைமைகள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க பிறப்பு என்ன, அந்த தர்மம் என்ன சொல்லுது, இத்தனையும் துணிச்சலை கொடுத்தாச்சு, இவ்வளவும் இருக்குது. இதை எப்படி தைரியமா பாதுகாப்பா மற்றவங்களுக்கு பாதுகாப்பான முறையில நீங்க எப்படி மாற்றம் அடைறீங்க, எப்படி நீங்க மாறுறீங்க அப்படிங்கிறது தான் தர்மம் கேட்கும். அதாவது லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது இயற்கையாகவே மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த லீடர்ஷிப் ஸ்கில் அந்த ஆளுமை தன்மை மற்றவங்களை டிமாண்ட் பண்ற மாதிரி போயிடக்கூடாது. அந்த டிமாண்டிங் சேவையா மாறணும் அப்படிங்கிறது தான் கர்மம் டு தர்மம். நெக்ஸ்ட் ரிஷபராசிக்காரங்க வாங்கிட்டு வந்த கர்மம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா அந்த பற்று அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது சுக்கிரன் ஆசை, எல்லாமே ஆசை, அந்த வசதி, அந்த மெட்டீரியலிசம், அந்த பொருளாசை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எது செல்வம், எது நியாயமான செல்வம் அப்படிங்கிறது தான் தர்மம் சொல்லக்கூடியதாகவே இருக்கும். அப்போ இந்த செல்வம்ங்கிறது என்னது, நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க பொறுப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள். அந்த வெல்த் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்குறோம்னா பொருளாதாரமாக பார்க்குறோம், அது அப்படி கிடையாது. அந்த குடும்ப அமைப்பை எப்படி நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு அது தர்மமாகவே பார்க்கப்படுது. பகிர்ந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும். நான் மட்டும்தான் ஜெயித்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் இவங்களால நான் ஜெயித்தேன், இவங்களால குடும்பம் இயங்குது அப்படின்னு 4 பேர்த்த நம்ம கை காட்டணும் அப்படிங்கிறது தான் நன்றி உணர்வோட வாழ்தல் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு அது தர்மமாகவே மாறும். அதுதான் கர்மம் டு தர்மம். என்னைக்கு ரிஷபம் நன்றி காட்டுதோ, நன்றி உணர்வோடு இருக்கிறாங்களோ, நன்றி மறந்துடுவாங்க ஏதோ ஒரு வகையில். அதாவது அவங்கள ஞாபகம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் நன்றி சொல்ல மறந்துடுவாங்கன்னு ஒன்று இருக்கும், கடந்து போயிட்டே இருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் அவங்க தெளிவடையணும் அப்படிங்கிறது. மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தா புதனோட தான் எப்போ பார்த்தாலும் குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கோம். அதிகமாக ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க புரளிகள் பேசக்கூடாது அப்படின்னே ஒன்று இருக்குது. மிதுன ராசிக்காரங்க அவங்களோட அறிவை உண்மைக்கும் நன்மைக்கும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான விதி அமைப்பே. அப்போ அவங்க அவ்வளோ உண்மையாக இருக்கணும். பொய் பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பொய் பேசுறதுனால அது தர்மமாக அது மாறாது. யாரோ ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன பொய் சொல்றதுல தவறு கிடையாது. ஆனால் பொய்யே வாழ்க்கை ஆயிடக்கூடாது, புரளிகளே வாழ்க்கை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எப்பயுமே ஒரு ரியாலிட்டியாக இவங்க கிட்ட இருந்து வரணும். ஏன்னா இவங்களுடைய வாக்கு ஸ்தானம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தானம். நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த தர்மம் சொல்றது. அதே மாதிரி கடகராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசினாலே உணர்ச்சின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லா கடகராசியும் எமோஷன்ஸை ஃபுல்லாக வெளிக்காட்டுறாங்களா அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே கூட சப்ரஸ் பண்ணி கூட வச்சுருப்பாங்க. வித்தவுட் எனி ரியாக்ஷன்ஸ் கூட அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு இந்த குடும்ப பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் கர்மம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த அன்பை கருணையாக மாறணும். பொசசிவா ரொம்ப மோசமான சூழல்கள்லாம் மாறிடக்கூடாது. இந்த லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும், இவங்க எல்லாத்தையுமே ஒரு கைண்ட் ஆஃப் சுய நலத்துக்காக டார்ச்சர் பண்ணுற மாதிரி கூட சில கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கருணையாக பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அன்பு கருணையாக மாறும் பொழுது அது தர்மமாகவே மாறும் அப்படிங்கிறது தான். அதோட சிம்ம ராசி எப்படி அப்படின்னா அகங்காரம். ஏன்னா அது சூரியன் வந்துருச்சு, ஆளுமை வந்துருச்சு, புகழ்ச்சிக்கு எப்பவுமே விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த தர்மம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாச்சு, நீங்க அதிகாரத்துல தான் இருக்கீங்க, நீங்க அந்த சிம்மாசனத்துல தான் இருக்கீங்க, ஆனா பொறுப்போட இருக்கணும், நீங்க அதை பொறுப்பா மாத்தணும்.
அதை பொறுப்பா மாத்தினாலே அது தர்மமாக மாறும் அப்படிங்கிறது தான். கன்னிராசி. கன்னிராசி எப்படி அப்படின்னா, குறை கண்டுபிடிக்கிறதே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு வேலையாவே இருக்கும். பெரும்பாலும், எல்லாத்தையும் சொல்லல, மேக்சிமம். அது என்னன்னா, அந்த குறை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அந்த பொறுப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கஷ்டப்படுத்திடுவீங்க. இங்கதான்ப்பா மிஸ்டேக். உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சில பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மாண்டமா ஏதாவது உங்களுக்கே ஒரு ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அதை அனுபவிக்காம அங்க என்ன ஒரு குறையோ அதை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, அத்தனை பேர் அவங்க காயப்பட்டுருவாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. அங்கதான் நிதானமாக எங்க என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறதுல கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு குறையை எங்கேயுமே தேடக்கூடாது அப்படிங்கிறது. இது தர்மம் என்ன அப்படின்னா, நிறைய சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரங்க. அந்த சர்வீஸ் ஒரு வழிபாடாவே அவங்களுக்கு மாறணும். அந்த வழிபாடு முறைகள் என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ செஞ்சேன்ல, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு எங்கேயும் யாரையும் கேட்கக்கூடாது. உங்க கடமை, அதை நீங்க செய்யறீங்க, நீங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது தர்மமாக மாறுறது. ஏன்னா கன்னிராசிக்காரங்க செய்யறப்போ நல்ல தாராளமா மனசார செஞ்சுருவாங்க. திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு விரக்தி நிலை அவங்களுக்கு வரப்போ, நான் என்ன பண்ணேன், நான் சரியா தான் பண்ணனா, கொடுத்ததை திருப்பி வாங்குற அமைப்பும் சில கன்னிராசிக்காரங்கள் அதெல்லாம் செய்வாங்க. தான தர்மம் அப்படிங்கிறது கொடுத்தது தான். ஏன்னா கன்னிராசிக்காரங்க மாதிரி தான தர்மமும் பண்றவங்களும் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. எதுவா இருந்தாலும் அளவாக சரியான ஆட்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த தர்மம் சொல்லக்கூடிய விஷயமாவே இருக்கும். துலாம் ராசி என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துப்படி அதோட 7வது இடம் அப்படின்னாலே மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யாருன்னே தெரியாதவங்களையாவது சார்ந்து இருக்கணும், சில டைம் அந்த லைஃப் பார்ட்னர் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுதான் அவங்களுடைய கர்மா. இது என்ன அப்படின்னா, சமநிலையில இருக்கணும். இது ஒரு நல்லிணக்கத்தோட இருக்கணும். துலாம் ராசியில இருக்கிறவங்க நீதி நேர்மையா இருந்துடணும். ஏன்னா மற்றவங்களுக்கு தான் அவங்க இந்த நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பாங்க. தனக்குன்னு வரப்போ எமோஷன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த எமோஷன்ஸை இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் தர்மம் சொல்லக்கூடியதாகவே இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எப்படி அப்படின்னா, கர்மமே என்ன தெரியுமா, யார் துரோகத்தை சந்திச்சிருவாங்க விருச்சிக ராசியில இருக்கவங்க, பழி வாங்குற எண்ணம் வந்துடும். அங்கேயே கர்மம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். மன்னிச்சிடணும். மன்னிக்கிறது தான் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது தர்மமாகவே இருக்கும். அவங்க ஆன்மா அப்பதான் மாறும். இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு கிரட்ஜு வச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரட்ஜு உங்களுக்கு கர்மமாக மாறும். யாரை நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள நம்ம ரொம்ப நினச்சிக்கிட்டே இருக்கோம்னா நம்மளையே அறியாமல் அந்த கர்மத்தை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அது அர்த்தம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா, இவங்க குரு இல்லையா, இந்த குரு என் கருத்து தான் உண்மை, நான் சொல்றது தான் கரெக்டுன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. மாற்றவே மாட்டாங்க, நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு. ஆனா தர்மம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்க அது சரி செய்யும் பொழுது, அந்த வழிகாட்டலை கரெக்டாக சொல்லும் பொழுது, அந்த ஞானத்தை பணிவோட ஷேர் பண்ணிக்கிங்க, பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறது தான். அந்த பகிர்தல் அப்படிங்கிறது சரியா வராது. இப்போ தன்னுடைய கருத்து சுதந்திரத்துல இருந்து இப்போ மற்றவங்க ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தனுசு ராசிக்காரர்களால கேட்க முடியாது. இல்லை இதை மாற்றணும், இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு, இல்லை அந்த பாயிண்ட்ஸை சேர்த்திக்கோங்க. ஷேரிங் பேசிஸில் இருந்துக்கிறது தான் தர்மமாகவே மாறும். ஞானம் தர்மமாக மாறும் அப்படிங்கிறது தான். மகர ராசிக்காரங்களுக்கு கர்மாவே என்னன்னா, உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், பொறுப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தனிமை அப்படிங்கிறது மகர ராசி வாங்கிட்டு கர்மாவாகவே இருக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த தனிமை எப்படி தர்மமாக மாறும் அப்படிங்கும் பொழுது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. யாரையும் சார்ந்து இருக்காம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக எடுத்து மற்றவங்க நலனுக்காக தன்னை மாற்றிக்கிட்டு தன்னையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தர்மம் அப்படிங்கிறது. கும்பராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப எமோஷ்னல். இந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த கர்மம், இந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து தேவையில்லாதது, யார்கிட்ட பழகணுமோ அவங்கள்ட்ட நான் பழக வேண்டியவங்கள்ட்ட பழகாம வேற எங்கேயோ போய் பழகிறது, தவறான நபர்களை போய் நம்பிடுறது, ஒரு பயங்கிற ஒரு லூப்புக்குள்ளேயே இருக்கிறது, இது எல்லாமே கும்பத்துடைய கர்மம். இது இவங்க மனிதர்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் பிறந்திருக்காங்க கும்பராசிக்காரங்க. நான் ஏன் செய்யணும் எல்லா கடமைகள்லேருந்து ஒதுங்கி போயிடுறது. இப்போ ஃபேமிலியில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சில பேருக்கு நிறைய சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. நான் ஏன் போய் செய்முறை செய்யணும்
அப்படின்னா அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறது உங்களுடைய விதி. நீங்கள் ஒரு சோஷியல் லைஃப்பில் இருக்கீங்க, உங்களை தான் எல்லாரும் நாடி வருவாங்க. ஏன்னா அது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் உங்களுடைய தர்மமாகவே மாறும் அப்படிங்கிறது தான் வந்து கும்பராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தெரியுமா, அது மோட்சஸ்தானத்தில் இருக்குது. அங்கேயும் குரு தான். சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பயங்கிறது வந்துடும். எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், கர்மம் அந்த லூப்புக்குள்ளேயே அவங்கள பிடிச்சி வச்சிரும். அந்த லூப்புக்குள்ளே இருந்து சரணாகதியாக அவங்க மாறணும். பக்தி அப்படித்தான் வரும் மீனராசியில் இருக்கவங்களுக்கு. அதுதான் ஆன்மீக சேவை. கடவுளே, எனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது, ஆனால் இந்த கடினத்தை நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன், எப்படி நான் மாற்றினேன் அப்படிங்கிறது தான் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ தெய்வ வழிபாடு அப்படின்னா கர்மத்திலேருந்து தர்மம்னால என்ன அப்படின்னா, சிவன் ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு முடிச்சுட்டு பெருமாள் ஸ்தலமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது, ஏன்னா அப்போ எங்க நம்மளுடைய சிவன் கிட்ட தர்மம் இல்லையானா, தர்மம் அங்கிருந்து தான் ஆரம்பம். அங்கே கர்மத்தை கழிக்கணும், தர்மமாக மாறி அங்கே புண்ணியமாக மாறும் பொழுது விஷ்ணு ஸ்தலங்களுக்கு போயிட்டு, அதாவது நம்மளுடைய கர்மம் அப்படிங்கிறது சனிக்கிட்ட மட்டும் கிடையாது, ராகு கிட்டையும் இருக்கு. ராகு ஆசைகளை தூண்டும், கேது ஞானத்தை கொடுக்கும், செவ்வாய் உணர்ச்சி வசப்பட வைக்கும், சுக்கிரன் ஆசையை கொடுக்கும், அந்த அதே மாதிரி குரு வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நேராக இந்த கர்மம் தர்மமாக மாறுது அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டேஷன் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை ஸ்தலங்களும் கோவில்களும் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு தசாபதிக்கு இந்தந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது, இந்த இடங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது, இந்த பஞ்சபூத சக்தி இருக்க இடங்களுக்கு போகும் பொழுது கர்மம் தர்மமாகவே மாறும் அப்படிங்கிறது தான் அது. இன்னும் நிறைய கர்ம தர்மங்களை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி.